Hi guys, hope everything is fine. Exercise 2.2ல செகண்ட் சம் இன்னைக்கு சால்வ் பண்ண போகிறோம். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, given the complex number z is equal to 2 plus 3i, represent the complex numbers in argand diagram கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது அவங்க என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஸோ தே ஹவ் கிவன் ஜெட்டோட வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க. 2 + 3iன்னு சொல்லிட்டு ஜெட்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. கீழே இருக்கிற கண்டிஷன்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை வச்சு ஆர்கன் டயக்ராமில் பிளாட் பண்ண சொல்கிறாங்க, ஆர்கன் டயக்ராம் வரைய சொல்கிறாங்க. இதுதான் வந்து கொஷின். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் தே ஹவ் கிவன் ஜெட்டு, ஐசெட்டு அண்டு z ப்ளஸ் ஐசெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இது எப்படி சால்வ் பண்ணணும்னு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் அதிலிருந்து பாயிண்ட்ஸை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், பிளாட் பண்ணணும். கரெக்டாக கிராஃபில் பிளாட் பண்ணணும். இதிலேருந்து எப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேருந்து எப்படி பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுன்னு ஒரு டவுட் இருக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு தெரியும் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி எழுதுவோம். ஜென்ரல் ஃபார்ம் எப்படி எழுதுவோம், நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு எழுதுவோம். கரெக்டாக நம்ம பாயிண்ட்ஸை ஜென்ரலாக நோட் பண்ணோன்னா எப்படி எழுதுவோம், பாயிண்ட்ஸை எக்ஸ் கமா ஒய்ன்னு எழுதுவோம். கரெக்டாக? ஸோ இப்போ இது ரெண்டும் ரிலேட் பண்ணி பார்க்கும்போது ரியல் நம்பர் வந்து எக்ஸையும் இமேஜினரி நம்பர் வந்து ஒய்யையும் ரெப்ரசன்ட் பண்ணுது. கரெக்டாக? ஸோ இப்போ இது ரெண்டும் ரிலேட் பண்ணும்போது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் நமக்கு கிடச்சிருச்சுன்னா அதிலிருந்து ரியல் நம்பரை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாகவும் இமேஜினரி நம்பரில் இருக்கிற கான்ஸ்டண்ட்டை செகண்ட் பாயிண்ட்டாகவும் எழுதிக்கலாம். கரெக்டாக? பேர் ஆஃப் பாயிண்ட்ஸை எழுதிக்கலாம். இதுதான் வந்து இதிலேருந்து அனலைஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சது. கரெக்டாக? ஸோ இப்போ என்ன பண்ணணும், அதே தான், ஒன்றுமே கிடையாது. இதில் மூணையும் சால்வ் பண்ணி அதில் வர காம்ப்ளெக்ஸை பாயிண்ட்ஸை மாற்ற போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஜெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஜெட்டுன்னா என்னது, 2 + 3i. அது அப்படியே தான் இருக்க போகுது. இதிலேருந்து கிடைக்கிற பாயிண்ட்ஸ் என்ன, இதிலேருந்து கிடைக்கிற பாயிண்ட்ஸு 2, 3, அவ்வளோதான். ஓகேவா? அடுத்து என்ன இருக்குது, ஐசெட்டு கொடுத்துருக்குறானுங்க. ஐ இன்ட்டு ஜெட்டோட வேல்யூ என்னது, 2 + 3i. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். இதை சால்வ் பண்ணால் ஐ உள்ளே போகுமா? ஸோ அப்போது 2i இதை ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது 2i + 3i². கரெக்டாக? ஸோ இதை எப்படி மறுபடியும் சால்வ் பண்ணலாம், 3i², ஐ² வேல்யூ -1. அப்போ என்ன ஆயிரும், -3 + 2iன்னு ஆயிரும். கரெக்டாக? இப்போ எப்படி பாயிண்ட்ஸ் எழுதலாம், இதிலேருந்து பாயிண்ட்ஸ் எழுதணும்னா எப்படி எழுதலாம், -3, ரியல் நம்பர் அண்ட் இமேஜினரி நம்பர் 2. கரெக்டாக? அண்டு தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, z ப்ளஸ் ஐஇசட்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? z ப்ளஸ் ஐஇசட், ஜெட்டோட வேல்யூ 2 + 3i அண்ட் ஐஇசட் என்ன கொடுத்துருக்காங்க, ஐஇசட் கண்டுபிடிச்சது -3 + 2iன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது ரியல் நம்பர் சால்வ் பண்ணுங்கள். -3 + 2 -1 +3i + 2i + 5i ஆகும். கரெக்டாக? ஸோ இப்போ இதிலேருந்து கிடைக்கிற பாயிண்ட் என்ன, பாயிண்ட்ஸ் -1, 5. கரெக்டாக? அப்போ நமக்கு 3 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஒன்று 2, 3, இன்னொன்று -3, 2, இன்னொன்று -1, 5. கரெக்டாக? அதை வந்து பிளாட் பண்ண போகிறோம், கிராஃபில் பிளாட் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ என்னென்ன பாயிண்ட் இருக்குது, 2, 3, 2, 3 இந்த இடத்துல இருக்குமா, 2, 3 இங்கே இருக்கும். கரெக்டாக? 2, 3 ஃபஸ்ட் பாயிண்ட். அடுத்து -3, 2, -3, 2 இங்கே இருக்கும். கரெக்டாக? அடுத்து -1, 5, -1, 5 பாயிண்ட் வில் பி ஹியர். ஓகேவா? இப்போ இதை ஜாயின் பண்ணிட்டா நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். ஓகேவா? இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரையும், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரையும், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரையும். ஓகேவா? ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்டு கிடைக்கும். அதே மாதிரி இதை சொல்ல மறந்துட்டேன், நம்ம லேபிள் பண்ணும்போது எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு லேபிள் பண்ணுவோம். பட் இங்கே லேபிள் பண்ணும்போது
எப்படி ஆக்சிஸை லேபிள் பண்ணோன்னா ரியல் அண்ட் இமேஜினரின்னு லேபிள் பண்ணணும். ஓகேவா? பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. இது வந்து 2,3, இது வந்து -2,3, இது வந்து -1,5. கரெக்டா? ஓகே, இதுதான் வந்து இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு பேர் தான் ஆர்கன் டயக்ராம்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் ஆர்கன் டயக்ராம். புரிஞ்சிச்சா? ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போமா? செகண்ட் சப்டிவிஷனும் சேம் மெத்தட் தான். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? இசட் கமா -IZ கமா Z -IZ. இங்கே ஒரு மைனஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, அவ்வளோதான். இதை மட்டும் சால்வ் பண்ணால் சேம் அதே ப்ரொசீஜர் தான். ஓகே, ஃபஸ்ட்டு இசட்டோட காம்ப்ளெக்ஸ் நம்பர் 2 + 3i. கரெக்டாக? இதோட பாயிண்ட் என்ன? 2,3. கரெக்டாக? அடுத்து -IZ எப்படி எழுதலாம்? -i இன்ட்டு இசட்டோட வேல்யூ 2 + 3i. இப்போ ஐயை உள்ளே மல்டிபிள் பண்ணுங்கள். உள்ளே மல்டிபிள் பண்ணால் -2i -3i². i² ஒரு -1 வரும். -3 இன்ட்டு -1 +3. கரெக்டாக? இது என்னவா மாறும்? -3 இன்ட்டு -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 3 1s are 3. கரெக்டாக? இப்போ ரியல் நம்பர் ஃபஸ்ட் எழுதிக்கலாம், இமேஜினரி நம்பர் செகண்ட் எழுதலாம். இப்படி கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதிலேருந்து இதோட பாயிண்ட்ஸ் எடுக்கணும். கரெக்டாக? இதோட பாயிண்ட்ஸ் என்னது? இதிலேருந்து 3, -2. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இசட் -IZ. இசட்டோட வேல்யூ 2 + 3i. கரெக்டாக? மைனஸ் ஆஃப் IZ. இதில் கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணும், ஏன்னா ரியல் சொல்கிறேன். IZோட வேல்யூ இல்லைன்னா என்ன பண்ணலாம்? இந்த இடம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் வந்து இந்த மைனஸ் யூஸ் பண்ணிங்கன்னா IZோட வேல்யூ மட்டும்தான் எழுதணும். புரிஞ்சிச்சா? இங்கே இருக்கிற மைனஸ் அப்படின்னு போட்டு உள்ளே எழுதுனீங்கன்னா IZோட வேல்யூ தான் எழுதணும், நாட் -IZோட வேல்யூ எழுதக்கூடாது. புரிஞ்சிச்சா? அதுக்கு சிம்பிள் வே என்ன பண்ணலாம்? இசட்டோட வேல்யூ தெரியும், -IZோட வேல்யூ என்னது நமக்கு அது தெரியும், அதனால் அப்படியே எழுதலாம். +3 -2i. இந்த இடத்துல குழம்பிடக்கூடாது. இங்கே மைனஸ் இருக்குது, ஏன் மைனஸால் இங்கே மல்டிபிள் பண்ணலை அப்படின்னு குழம்பிடக்கூடாது. பிகாஸ் நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்க வேல்யூவே என்னது? -IZ. ஸோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். புரிஞ்சிச்சா? ஓகேவா? நீங்கள் இங்கேயும் மைனஸ் போட்டு -IZோட வேல்யூவும் தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. அது கொஞ்சம் தப்பு. அப்படி இல்லை, உங்களுக்கு இது கஷ்டமாக ஃபீல் ஆகுதுன்னா என்ன பண்ணலாம்? இசட் எழுதிக்கிங்க, -i இன்ட்டு இசட்டோட வேல்யூ என்னது? 2 + 3i. இப்படி சால்வ் பண்ணலாம். இதை மறுபடியும் உள்ளே மல்டிபிள் பண்ணி எல்லாம் பண்ணிங்கன்னா திரும்ப இதுதான் கிடைக்கும். ஓகேவா? இதில் கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணணும். புரிஞ்சிச்சா? ஓகே, இப்போது இதை ரியல் நம்பர் சால்வ் பண்ணுங்கள். ரியல் நம்பர் சால்வ் பண்ணால் 5 + 3i - 2i + i. கரெக்டாக? இப்போ பாயிண்ட்ஸ் என்ன கிடைக்கும்? 5, 1. கரெக்டாக? ஓகே, இப்போ பாருங்கள். ஓகே, இப்போ என்னென்ன பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு? 2, 3, 3, -2 அண்ட் 5, 1. ஓகேவா? இப்போ இதை பிளாட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 2, 3 சேம் அதே பாயிண்ட்டு இங்கே. இந்த பாயிண்ட்டு 2, 3 அண்ட் 3, -2. அப்போ கீழே 3, -2 இன் 4th quadrant. அடுத்து என்ன பாயிண்ட்டு? 5, 1. 5, 1ங்கிற பாயிண்ட்டு இங்கே. 5, 1 இங்கே. கரெக்டாக? ஓகேவா? 3 பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணிடலாம்? லைன் ட்ரா பண்ணிடலாம். இங்கேருந்து இது வரையும் ஒரு லைன்,
இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே வரையும் ஒரு லைன், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு லைன். ஓகேவா? இது ஒரு இட் ஃபார்ம்ஸ் அ ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிடுங்க. 3, -2. இது இந்த பாயிண்ட்டு 5, 1. இந்த பாயிண்ட்டு 2, 3. ஓகேவா? சேம் ஆக்சிஸ் வந்து ரியல் அண்டு இமேஜினரி. புரிஞ்சிச்சா? அவ்வளோதான் இந்த சம். இதுதான் ஆர்கன் டயக்ராம், வேறு எதுவுமே கிடையாது. காம்ப்ளெக்ஸ் நம்பரை பாயிண்ட்ஸாக மாற்றி பிளாட் பண்ணணும் கிராஃபில். ஓகேவா? அதை தான் ஆர்கன் டயக்ராம்னு சொல்லுவாங்க. ஓகே, தேங்க்யூ.